எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐசிஐ மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஜெராக்ஸ் வாங்கின நோட்ஸ் இருக்குது, உங்கள் ஃபேக்கல்ட்டி கொடுத்த நோட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையா? தென் திஸ் இஸ் யுவர் கைட் டு ஹவு டு யூஸ் தி ஐசிஐ மெட்டீரியல் எஃபெக்டிவ்லி. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சிஏ வாஸ் டிசைன் டு பி அ செல்ஃப் ஸ்டடி ப்ரோக்ராம். இங்கே ஐசிஐ ஒரு லெவலைசர். யார்கிட்ட என்ன மெட்டீரியல் இருந்தாலும் சரி, ஐசிஐ அவங்களோட மெட்டீரியல்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஐசிஐ மெட்டீரியலை தரோவாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். தட் ஷுட் பி யுவர் ஸ்டார்டிங், எண்டிங் அண்ட் பாயிண்ட். ஓகே, இப்போது ஐசிஐ கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் தராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் would be your ICAI study materials. Second would be your RTP, MTP and previous year questions. Third would be your MCQ case study based scenarios from the ICAI website. So இதுதான் உங்களோட resource which you need to start for your preparation. இப்போ CA subjectsலயே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று is your theory subjects and then other set is your practical subjects. First நம்ம இப்போ theory subjectsக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஐசிஐ மெட்டீரியலை சும்மா எடுத்து பேஜஸை ஃப்ளிப் த்ரூ பண்ணி கிளான்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தட் எந்தெந்த டாபிக்ஸ் கீழே என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது, எப்படி அந்த சாப்டர் ஸ்பேன் ஆயிருக்குன்னு. இது உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட், சின்ன சின்ன கான்செப்டில் கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா மார்ஜினில் நோட்ஸ் எழுதிக்கோங்க, இல்லை போஸ்டிட்டில் நோட்ஸ் எழுதுங்க. நீங்கள் அப்படியே நோட்ஸ் தனியாக ஒரு நோட் புக்கில் எடுத்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இல்லாத போது இந்த மாதிரி சப்ஸ்டிடியூட்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் would be to highlight your study material. என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரீடிங், கொஷின் சால்விங்க்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட்னு தெரியுதோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டேல நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் மாத்திரம் படித்தா போதும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு போகலாம். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஐசிஐ மெட்டீரியல் வந்து டைரெக்டாக சம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்திருக்கு. அண்ட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாலும் இங்கே அங்கே சின்ன மைனர் ட்வீக்ஸ் இருக்குமே தவிர மொத்தமாக மாற்றி கொஷின்ஸ் நிறைய கேட்க மாட்டாங்க. ப்ராபப்ளி ஒரு 10-15% பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷுட் பி டு சால்வ் எவ்ரி திங். எக்ஸாமில் எப்படி சால்வ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ரைட் ஆல் யோர் மிஸ்டேக்ஸ் இன் அ மிஸ்டேக் ஜேர்னல். என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஜேர்னல் மாதிரி வச்சு ஒரு நோட் புக்கில் எழுதுங்க. கான்செப்ஷுவல் கிளாரிட்டினால தப்பு பண்ணியிருக்கீங்களா, ப்ரெசன்டேஷன்னால தப்பு பண்ணியிருக்கீங்களா, டைம் இல்லாதனால அந்த சம் முடிக்க முடியலையா அப்படின்னு. செகண்ட் டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது டைம் பவுண்டாக ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எந்தெந்த சம்ஸ் கஷ்டமாக இருந்தோ அதை ஒரு 15-20 மினிட்ஸ்னு வச்சு அந்த டைமருக்குள்ளே போட முடியுதா அப்படின்னு போட்டு பாருங்கள். பை திஸ் வே நீங்கள் ஒரு மார்க் எழுதுறது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். லாஸ்ட், மார்க் சம்ஸ் ஃபார் லாஸ்ட் டே ரிவிஷன். லாஸ்ட் டே அன்னைக்கு என்னென்ன சம்ஸ் போட போகிறோன்னு கிளியராக உங்களோட செகண்ட் ரிவிஷன்லையோ தேர்ட் ரிவிஷன்லையோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் லாஸ்ட் டே போய் தேடிட்டே இருக்க மாட்டீங்க. ஓகே மேம், இது ஓகே, பட் டேக்ஸ் மாதிரி பெரிய சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறது? டேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தியரியும் இருக்குது, ப்ராக்டிக்கலும் இருக்குது. ஸோ நீங்கள் டேக்ஸ்க்கு என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா ப்ரொவிஷன்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பெஷல் பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1000 பேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ பெரிய மாடியூல் சின்னதாக ஒரு 500-600 பேஜஸ் ஒரு ஈவன் 200-300 பேஜஸ்க்கு கூட வந்துடும். இப்போது இது வச்சு சம் சால்வ் பண்ணி பாருங்கள். சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் புதுசாக இருக்குது இல்லை ஏதாவது ட்ரிக்கியாக இருக்குன்னா அதை ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. பை திஸ் வே யூ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் ஆல் தி திங்ஸ் எஃபெக்டிவ்லி. ஓகே, எனக்கு இப்போது ஐசிஐ ஸ்டடி மேட்லாம் வந்து மார்க் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, we are here with you. We will provide you with a complete set of highlighted material. நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த ஹைலைட்டட் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்கு இது பண்ணியிருக்கு, இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் would be highlighted. அண்ட் இது உங்களுக்கு வேணும்னா comment study material and stop doing hard work or smart work, do the right amount of work. This is Srividya for Focus. Don't forget to like, share and subscribe to Focus Edu channel. Thank you.